ஹலோ 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 ஜி, குட் ஈவினிங். சொல்லுங்க. பண்றேன் சொல்லுங்க. ஜி. நம்ம இது வந்து இப்போ ராமர் அயோத்தி ராமரோட கும்பாபிஷேகம் இப்போ கோவில்ல எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கா ஜி? ஏன்னா நாங்க இந்த ஆமா ஆமா நிகழ்ச்சியில ஒரு வந்திருக்கீங்க. ஒரு தடவை பொறுப்பாளராக. மேரேஜ் வந்தீங்களா தானே? ஆமா 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 ஒரு மேரேஜ் வந்தீங்களா? ஆமா ஆமா ஜி. ஆமாம்மா அது மாதிரி இல்லை நாட்டாரோட. இல்ல ஏதாவது ஜியோ ஏதாவது பாஸ் பண்ணிருக்காங்களா உங்களுக்கு? அதான் ஹெச்ஆர்என்சில இருந்து வந்திருக்குங்களா ஜியோ? ஜியோ மாதிரி இல்லை, ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷனா? ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எடுத்துக்கூடாதுல்ல ஜி. ஜியோ நாங்க போட்டாங்கன்னா நாளைக்கு தான். எனக்கு பிரச்சனை ஆயிடுமாம்மா? நாளைக்கு அப்புறம் நீங்க எப்படி அலோவ் பண்ணி எனக்கு பிரச்சனை ஆயிடும். இல்ல இல்ல அவங்களும் உங்களை கேட்க முடியாதுல்ல. நீங்க ஜியோ போட்டா தானே அது ஆத்தரைஸ் தான் வரும். நீங்க இல்ல ஜியோ நம்ம போட இப்ப நாட்டார் வந்து லோடுன்னு அவங்க சொல்லிட்டு இல்ல எப்படி இல்ல ஜி, நம்ம ஓரலா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேற, நம்ம வந்து ஜியோ மாதிரி கொடுக்கறது வேற. ஜியோ தான் ஆத்தரைஸ்டு. இப்ப அவங்க இல்ல ஓரல் இப்போதைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் இப்ப அங்க நம்ம தானே அங்க நாளைக்கு நாளைக்கு எல்லா இடத்துலயும் நடக்காம உங்க இடத்துல நடத்துறேன் எனக்கு இல்ல. இப்ப பிரச்சனை நீங்க ஆயிடும்ல. இப்ப இது எதிர்ப்பா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்களுக்கு ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வந்ததுன்னா, ஏன்னா எனக்கு அப்ப ஜியோ இல்லையே, இருந்து தமிழ்நாடு எங்கேயுமே நடக்கலையே, நடக்காம இங்க மட்டும் நடந்தா இல்ல பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டுல எங்கேயுமே நடக்கணும்னு இல்ல ஜி, எல்லா இடத்துலயுமே நடக்க போகுது. இல்ல இல்ல இதை எதிர்க்கிறதுக்கான ரீசன், இது கோவிலோட விஷயம். நம்ம எல்இடி உள்ள வச்சு நிறைய கும்பாபிஷேக நிகழ்ச்சிலாம் அங்கங்க ரிலே பண்ணுவோம். இது யூஸ்வலா எல்லா கோவிலையும் நடக்கிற நிகழ்ச்சி தான் இது. அதே மாதிரி கோவில்ல நம்ம கல்யாணத்துக்கே பிரைவேட் வெளியில இருக்கிறவங்கள கல்யாணத்துக்கே அலோவ் பண்ணும்போது ராமர் அப்புறம் வந்து பெருமாளும் சரி ரிலேட்டட் தான். இப்போ ஒரு சிவன் கோயில்ல போயிட்டு வைஷ்ணவத்தை பண்ணணும்னா கூட ஏதோ எதிர்ப்புன்னு சொல்லலாம், மாறி வருது அது பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு. வைஷ்ணவ கோயில் தான் இது. வேற அதுவும் எங்கனா கோயில்ல பண்றாங்களா? பண்றாங்களே. இங்க ஆஞ்சநேயர் கோயிலாண்ட எல்லா எங்க இடத்துலயுமே தான் பேசிட்டு இருக்கோம். ஆஞ்சநேயர் கோயில், எங்க ஆஞ்சநேயர் கோயிலே தான், பூந்தமல்லி தான். அது எப்படி பண்ணுவாங்க? அதுவும் நம்ம கண்ட்ரோல் தானே? இல்ல ஜி, எல்லா இடத்துலயும் தான். ஆக்சுவலா இப்ப நாம ஒரு விஷயம் சொல்றோம் இல்லீங்களா, அதாவது வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஹெச்ஆர்என்சி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அட்வைசரி லிஸ்ட் போட்டிருப்பாங்கல்ல, அதுல இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குங்களா? இல்ல லாஸோ இது வரைக்கும் ஏதாவது நம்ம ஜுடிஷியரி லாஸ் சொல்லியிருக்காங்க, இருக்குங்களா? நம்ம சொல்லிட்டோம் அவ்வளவுதான். நம்ம நாங்க நாங்க எங்க நிலைமையில தான் நீ என்ன சொல்றீங்களோ அது சொல்லுங்க, அவ்வளவுதான். ஏன்னா இது இல்லாம இது வந்து ஒரு மேஜர் ஹிந்துஸ் 80% மேல நம்ம இருக்கிறோம். சரிங்களா? ஒரு நிகழ்ச்சி சாதாரணமாவே நம்மளோடதே பாத்தீங்கன்னா கருட வாகனம், அந்த ஊர்வலம், ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்ம பண்ணுவோம் இல்லையா? அப்ப அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி ராமரோடது, நம்ம இந்தியால பிறந்தவர், அப்புறம் அயோத்தியில இருந்து ரொம்ப அது கூட வந்து பிரச்சனையே இல்லாம ஸ்மூத்தா நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதுல கான்ட்ரிபியூஷனே பாத்தீங்கன்னா நிறைய முஸ்லிம்ஸ் அவங்கவுங்க இடத்தெல்லாம் வித்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி முஸ்லிம்ஸே ரெடி ஆயிட்டு அக்செப்ட் பண்ணி நடக்கிற ஒரு விஷயத்த எப்படி வந்து நீங்க தமிழ்நாட்டுல வந்து தடுக்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு ஜியோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஜியோ உங்களுக்கு வந்திருக்க அந்த இப்போதைக்கு நான் ஆர்டரையே இல்ல, நீங்க கொடுத்துருங்க. மத்ததுன்னா நீங்க பாருங்க. எனக்கு இது தெரியல, ஐடியா இல்ல. நீங்க பார்த்து இது பண்ணுங்க. நான் இப்போதைக்கு அலோடு இல்லைன்னு இருக்காங்க, அவ்வளவுதான். என்னோட இதை நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஆஹா. இல்ல நீங்க அலோடு இல்லன்னு பாருங்க. ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அது. அது இல்ல ஜியோவா நான் இருந்ததுன்னா சொல்ல நான் அதை என்னோட இது. இப்ப ஒத்துக்கிறேன் நானு. நம்ம இப்போதைக்கு ஏன்னா நம்ம அந்த இருக்கிறதுனால ஜியோ நான் வச்சு இல்லம்மா. நாங்க ஃபர்தரா ஹலோ, வந்து பேசுவோம் இப்ப இல்லைங்களா, இதுமே அன்னைக்கு கூட லீகலா நீங்க போகணும். சொன்னீங்க, மேரேஜ் சொன்னீங்க, கிட்ட இருந்து பண்ணி கொடுப்பேன், எங்களால முடிஞ்சா பண்ணி அது வேற கொடுப்போம். ஜி, அது வேற. இல்ல இல்ல இது வந்து அது அதான் பெரும்பாலான மேடம். இப்ப பொதுமக்களோட நீங்க இது வந்து நம்ம இந்த விஷயத்த வந்து ரொம்ப நாளா ஒரு 10-15 டேஸாவே கொடுத்துட்டு பப்ளிக் எல்லாருக்குமே சொல்லியிருக்கோம். பெருமாள் கோவில்ல நடக்க போகுதுன்ற மாதிரி எல்லாருக்கும் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் இல்ல கொடுத்துருக்கோம். இது எனக்கு உங்களுக்கு தெரியாத யாருமே விஷயமே சொல்லலையே. இல்ல. எனக்கு எங்களை கேட்கணும்ல, எங்களை யாரும் கேட்கவில்லை. நீங்க எது ஜி? இது போல பண்ண கோவில்ல மாதிரி எனக்கு கேட்கவே இல்லைல்ல, யாருமே கேட்கல. பர்மிஷன் கேட்கலன்றீங்களா? ஆமா, யாரும் கேட்கவே இல்லை. பர்மிஷன் அதனால இப்ப கேட்கணும்ல. இது வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறீங்களா? இல்ல இல்ல அப்படியா? ஜி, ஒரு பர்மிஷன் நாங்க கேட்கறதுக்கு இப்ப ரெடியா இருக்கோம், ஒன்னும் இல்ல. இல்ல இப்போதைக்கு பட் இது நம்மளுக்கு எதுவும் கிடையாது மேடம். இப்ப நேற்று நெக் ஆஃப் த மூமெண்ட் எனக்கு பவர் கிடையாது. நானும் உங்க சர்வெண்ட் தானே, சாதாரண சர்வெண்ட் தான். நான் எப்படி பவர் இது பண்ண முடியும்? இல்ல பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு பவர் இருக்குங்களா? இப்ப ஒரு கோவில்ல ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு வந்து கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவில்ல ஏதாவது பண்ணணும். இப்போ எது பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு. வந்தாலும் இப்போ ஒரு மேரேஜ் பண்ணா கூட என்ன பண்ண, ஒரு 4 சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி இது பண்ணி இதெல்லாம் பண்ணி பண்ணணும்ல. அது மாதிரி எது வந்தாலும் ஒரு இது பண்ணல. எங்க இந்த ம் மாதிரி பர்மிஷன் வாங்கி தானே எது வந்தாலும், அதுக்காக சொல்றேன். எனக்கு ஜியோ கிடையாதானா? அது மட்டும் கன்ஃபர்ம்டு. ஓரல் ஜியோ இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. தான். நீங்க ஓரல் ஒண்ணு இன்ஸ்ட்ரக்ஷன் மத்த தான். இடத்துல விசாரிங்க, மத்த எல்லாம் எப்படி பண்ணான்னு விசாரிங்க. இல்ல எல்லா இடத்துலயுமே தான் ஜி இது போகுது ஜி, இல்லன்னு சொல்லல. இது இல்ல ஏதாவது ஒரு இடத்துல பெரும்பாலான, ஏன்னா பண்ணாங்களா? நம்மளும் வந்து வேற கோவில் கிடையாது, நம்மளும் இந்துக்களோட கோவில் தான் இது. இல்ல இல்ல இந்த அதான் கோவில்ல நிறைய இந்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு, அதாவது என்ன சாங்கியம் நம்ம வந்து எந்த விஷயங்கள் பண்றதா இருந்தாலும் சரி, ஹோமம் வளர்க்கறதா இருந்தாலும் சரி, நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணிருக்கோம். இதுல ஒண்ணும் பெருசா ஒண்ணும் நாங்க பண்ண போறல. எல்இடில கும்பாபிஷேகம் பார்க்க போறோம். பஜன்ங்கிறது நம்ம ரெகுலரா நம்ம இடத்துல பண்றதுதான். எல்இடில அந்த இல்ல மேடம், நிகழ்ச்சியை எனக்கு பார்க்க பிரச்சனை. போறோம், இப்ப அவ்வளவுதான். நீங்க பண்ணிட்டு அப்ப நான் வீட்டுல இருக்கிறப்ப நீங்க பண்ணுங்க, அவ்வளவுதான். நான் என்ன பண்ண முடியும்? என்ன புரியல ஜி நீங்க? எனக்கு பிரச்சனை ஆகும், அவ்வளவுதான் நான் சொல்றேன். ம் பாத்துங்க, இதுக்கு அவ்வளவுதான் ஏதாவது சொல்றேன். உங்க மேல போட்ட ஆக்ஷன் எடுப்பாங்களா? இல்ல இந்த மாதிரி நீங்க நிகழ்ச்சி பண்ணிட்டீங்க, இது மாதிரி பண்ண முடியுங்களா உங்களால?
இது நீங்க தப்பான விஷயமா இது நீங்க பண்றது? வேற ஏதாவது ஒரு மேடம் அது விஷயத்துக்கு நீங்க அலோ பண்ணிட்டீங்கன்னா அது தப்பு. ஒரு அதான் கோவிலுக்குள்ள மேடம் இப்ப கோவில் விஷயத்த பாக்குறதுக்காகவோ இல்லனா கோவில் ஒரு பஜன் பாடுறதுக்கோ அலோ பண்ணினதுனால உங்களுக்கு பிரச்சனை வருமா? அப்படி இல்ல மேடம் ஏதாவது இப்ப ஒரு ரீசன் எந்த போட்டு உங்களை தமிழ்நாட்டுல எந்த கோயிலையும் எடுத்துருவாங்களா? பண்ண அதாம்மா ம் எல்லா இடத்துலயும் பண்ணா பிரச்சனை கிடையாதும்மா. ம் ம் எல்லா கோயிலையும் பண்ணாங்க, எல்லா கோயிலையும் பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது. எந்த கோயிலையும் பண்ணாம இந்த கோயில மட்டும் பண்ணாங்கன்னா நாளைக்கு நம்ம எல்லா கோயிலும் பண்ணாம நீ எப்படி பண்ணட்டு நாளைக்கு பிரச்சனை ஆகுதா? ம் ம் அதுதான் என்னோட கொஸ்டின். இப்ப பிரச்சனை தமிழ்நாட்டுல ஆகும்போது உங்களுக்கு இந்த ரீசன் போட்டு உங்களுக்கு மேல இல்ல நடவடிக்கை மேடம். எடுப்பாங்கன்றீங்களா? ஆமா எல்லா இடத்துலயும் அதான் எனக்கு பிரச்சனை கிடையாது. இல்ல நடவடிக்கை புரியுதுங்களா? எடுத்தா நீங்க விட்டுருவீங்களா? நீங்களும் படிச்சுட்டு நல்ல பொசிஷன்ல வந்திருக்கீங்க. அதுதான்மா. படிச்சவங்க அந்த எவை மாதிரி வந்து இல்ல நடவடிக்கை இல்ல எடுக்க முடியுமா எல்லா உங்களால? எல்லா இடத்துலயும் பண்ணா பிரச்சனை கிடையாது மேடம். ஆஹ் இப்ப எல்லாத்தையும் மேடம் நம்ம ஒரு இடத்துல மட்டும் பண்ணோம்னா இப்ப எல்லா இல்ல இல்ல எல்லா இடத்துலயுமே நடக்க போகுது. ஒரு இடத்துல வந்து இப்ப விநாயகர் எல்லாத்தையும் கோவில்ல நடக்க நடக்க போகுது. பார்க்கணும். எங்க கிட்டத்தட்ட மேடம்? ஒரு 6-7 கோவில்ல வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கோவிலோட விஷயம் கோவிலுக்குள்ளார பண்றோம் அவ்வளவுதான். கோவில் எங்க எந்த சம்பந்தப்பட்ட இடம்? பஜன் தான். அது 6-7 இடம் பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஏரியால பிரிச்சிருக்கோம். மொத்தமா வந்து இது பூஜை பண்ற மாதிரி. ஒரு சிறப்பு அபிஷேகம் மட்டும் காலையில ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு இத பண்ணலான்ட்டு. இப்போதைக்கு இல்ல பாத்துங்க ஆ? அப்புறம். என்னங்க? இப்போதைக்கு எங்க நாட்டோட அதுதான் நான் சொல்ல முடியும். அப்புறம் பாத்துங்க மேடம்.